ஆல்ஃபா டெம்பிள் அன்பு நேயர்களே வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருமலையில பார்த்தீங்கன்னா, திருப்பதி தேவஸ்தானம் ரூமுக்கும், அதே மாரி பார்த்தீங்கன்னா, கர்நாடகா கவர்மெண்ட்டோடைய திருமலையில அந்த சத்திரம் கட்டி விட்டுருக்காங்க. அதோட ரூம்ஸ் எப்படி இருக்கு? நம்ம திருப்பதி ரூம் என்ன ரேட் வருது? எப்படி ரூம் புக் பண்ணணும்? அதே மாரி பார்த்தீங்கன்னா, கர்நாடகா பவன் நம்ம ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ரூம் ஆன்லைன்ல எப்படி ரூம் புக் பண்றது? இந்த திருப்பதி தேவஸ்தான ரூமுக்குமே, கர்நாடக ரூமுக்கும் உள்ள என்ன வித்தியாசம்? அத பத்தி இன்னைக்கு ஃபுல்லாவே சொல்லப் போறேங்க. ஃபர்ஸ்ட்டு கர்நாடக பவனுக்குமே, இந்த திருப்பதி தேவஸ்தானமுக்கு புக்கிங் டீட்டெயில்ஸ் சொல்லிர்றேங்க. அதாவது நீங்க கர்நாடக பவன் ஆன்லைன்ல அந்த ரூம் புக் பண்ணிக்கலாங்க. அது சைட் லிங்க் குடுக்குறேங்க. நீங்க லிங்க் பண்ணி ஆன்லைன்லேயே அந்த ரூம் புக் பண்ணிக்கலாங்க. ஆனா திருப்பதி தேவஸ்தானம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்லைன்ல ரூம் பார்த்தீங்கன்னா, நீங்க தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம ஆன்லைன்ல லிங்க் ஓப்பன் ஆகுங்க. நீங்க தர்ஷன் டிக்கெட் இருந்தா மட்டும் தான், நம்ம திருப்பதி தேவஸ்தானம் ரூம் நம்ம புக் பண்ண முடியுங்க. அதே மாரி நேரடியா போனாலும் நம்ம அந்த திருப்பதி தேவஸ்தானம் பார்த்தீங்கன்னா, ரூம் புக் பண்ணிக்கலாங்க. நீங்க சிஆர் ஆஃபீஸ் போனீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 50 ரூம் இருக்குங்க, ரூ. 100 ரூம் இருக்குங்க, ரூ. 1000 ரூம் இருக்கு. இந்த லைன் நின்னு ஒவ்வொருத்தரும் ஆதார் கார்டு காமிச்சு, நம்ம ரூம் புக் பண்ணிக்கலாம். ஆனா திருப்பதி கர்நாடக பவன் பார்த்தீங்கன்னா, நேரடியா போனா ரூம் குடுக்க மாட்டாங்க. அது ரூம் வேக்கன்ஸா இருந்ததுனா தான் மட்டும் தான் குடுப்பாங்க. மேக்ஸிமம் எல்லாமே ஆன்லைன்லயே ரூம் புக்கிங் ஆயிருங்க. அடுத்து பார்த்தா செக்-இன் டைம். இந்த கர்நாடகா பவன் பார்த்தீங்கன்னா காலையில கண்டிப்பா 9 மணிக்கு செக்-இன் டைம் குடுக்குறாங்க. அதேமாரி அடுத்த நாள் காலைல பார்த்தீங்கன்னா, 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா செக் அவுட் டைம்ங்க. இப்போ உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா, நீங்க 9 மணிக்கு நீங்க ஞாயித்துக்கிழமை 9 மணிக்கு நீங்க செக்-இன் ஆகுறீங்கன்னா, உங்களுக்கு மண்டே காலையில கண்டிப்பா 8 மணிக்கு செக் அவுட் ஆயிருவோணுங்க. இது 1 நாள் கணக்குங்க. நீங்க 2 நாள் வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு மொபைல் ஃபோன் நம்பர்ல 2 ரூம், 3 ரூம் புக் பண்ணிக்கலாங்க. இதே கர்நாடகா பவன்ல நம்ம செக்-இன் டைம், செக் அவுட் டைம்ங்க. திருப்பதி தேவஸ்தானம் ரூம் பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த டைமுக்கு செக்-இன் ஆகுறீங்களோ, அதுலேருந்து 24 ஹவர்ஸ் குடுப்பாங்க. நீங்க காலையில 9 மணிக்கு நீங்க செக்-இன் டைம் ஆகுதுன்னா, உங்களுக்கு அடுத்த நாள் காலையில 9 மணி வரைக்கும் நம்ம ரூம் எடுத்துக்கலாம். இதான் 24 ஹவர்ஸுங்க. மேக்ஸிமம் பார்த்தா 2 நாள் அலோவ் பண்ணுவாங்க. நம்ம திருப்பதி தேவஸ்தானம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 48 மணி நேரம் வரைக்கும் தான் நம்ம ரூம்ஸ் நம்ம செக்-இன் டைம், செக் அவுட் டைம் இதான் திருப்பதி தேவஸ்தானம் கண்டிப்பா ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்க. அடுத்து ரூம் டாரிஃப் சொல்லிர்றேங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, கர்நாடக பவன் பார்த்தீங்கன்னா, மினிமம் ஸ்டார்ட்டிங்கே பார்த்தீங்கன்னா, நான் ஏசி ரூமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 1350 ஆகுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு டைம் 100, 200 டிஃபரன்ஸ் வருங்க. அதே பார்த்தீங்கன்னா, ஏசி சூட் ரூமுங்க. ஏசி சூட் ரூம் பார்த்தீங்கன்னா, 2500 வருங்க. இந்த ரூம் எல்லாம் ரொம்ப நல்லா நீட்டாவும், இப்போ அந்த ஏசி ஏசி ரூம் ஆகட்டும், நார்மல் ஏசி ரூம் ஆகட்டுங்க, எல்லாமே நீட்டா லக்ஸரியா இருக்குங்க. நீங்க அந்த ரூமோட ரிவ்யூ உங்களுக்கு காட்டுறேங்க. லாஸ்ட் டைம் நான் ஸ்டே பண்ண இந்த எக்ஸ்பீரியன்ஸும் சொல்றேங்க. உங்களுக்கு ரூம்ஸ் ஆகட்டும், இந்த கிளீனிங் ஆகட்டும், இது எல்லாம் அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு கார் ஃபெசிலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கர்நாடக பவன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப இந்த இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஸ்டே பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுக்கு திருமலையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூம் இருக்குங்க, 100 ரூம் இருக்குங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா 1000 ரூம் இருக்குங்க. உங்களுக்கு 50 ரூம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு தனித்தனி காட்டேஜா இருக்கு. நான் ஏசி ரூம் தாங்க. அதே மாரி 100 ரூம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே பிளாக்ல இருக்குங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அந்த மாரில இருக்குங்க. உங்களுக்கு 1000 ரூம் பார்த்தீங்கன்னா, ஏசி ரூம்ங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த கர்நாடக பவன் ரூம் எங்க இருக்குன்னு சொல்லி, அந்த கர்நாடக ரூம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம லட்டு கவுண்டர் இருக்குங்க. அந்த லட்டு கவுண்டருக்கு பின்னால அந்த வழி தான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா, உங்களுக்கு எஸ்வி மியூசியம் இருக்குங்க. எஸ்வி மியூசியம் பக்கத்துல தான் உங்களுக்கு இந்த கர்நாடக பவன் இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயிலேருந்து ரொம்ப பக்கத்திலேயே இருக்குங்க. அந்த வைகுண்ட கியூ காம்ப்ளெக்ஸ் 1ன்னு சொல்லுவாங்க. அந்த கேட் வழியா வந்தோம்னா, நம்ம சீக்கிரமாவே நம்ம நேரா அந்த கர்நாடக பவன் போயிடலாங்க. அதாவது நீங்க லட்டு கவுண்டர்லேருந்து அதுக்கு பேக் சைடு அங்கேருந்து ஒரு 200 மீட்டர் தாங்க. அங்கேருந்து பார்த்தாவே லட்டு கவுண்டர் பார்த்தாவே இந்த கர்நாடக பவன் அந்த ரூம் நமக்கு தெரியுங்க. நீங்க உள்ள போம்போது பார்த்தீங்கன்னா, அந்த ரூமோட பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நியூ பில்டிங் தாங்க. நல்லா பெரிய பிரம்மாண்டமா இருக்குங்க. உங்களுக்கு அந்த பிரைவேட் இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல எப்படி மெயின்டெயின் பண்ணுவாங்களோ, அந்த அளவுக்கு நீட்டா, கிளீனா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. அந்த பில்டிங்லாம் பாருங்க. உண்மையிலேயே ரொம்ப லக்ஸரியான ரூம் பார்த்தீங்கன்னா, இந்த ரூம் தாங்க. அதாவது ம திருமலையிலுடைய குறைஞ்ச பட்ஜெட்ல கர்நாடக கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ரூம் கட்டி குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, கர்நாடக பக்தர்களுக்கு குடுக்குறாங்க. அதுபோக நம்ம ஆன்லைன்ல நம்ம ரூம் ரூம் புக் பண்ணிக்கலாங்க. இதுக்கு 2 பிளாக் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட் பிளாக் இருக்குங்க. அடுத்தது ஹம்பி பிளாக் இருக்குங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹம்பி பிளாக். இது ஏசி சூட் ரூம்ங்க. ஏசி சூட் 1, ஏசி சூட் 2, ஏசி சூட் 3 இந்த 3 ரூமும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுதான் அந்த ஹம்பி பிளாக்ல இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ஏசி ரூமு, ஹலிஹோல் பிளாக்குங்க. இதில பார்த்தீங்கன்னா ஹம்பி பிளாக் ஒண்ணு இருக்குங்க. ஹலிஹோல் பிளாக் ஒண்ணு இருக்குங்க. நீங்க இந்த ரிசப்ஷன் கவுண்டர்ல பார்த்தீங்கன்னா, அந்த ரூம் ஆன்லைன்ல புக் பண்றவங்களுக்கு இந்த ரிசப்ஷன் கவுண்டர் மேல காட்டுற மாரி பார்த்தீங்களா, அங்க நம்ம
நீங்க செக் இன் டைம் 9 மணி 9 மணிக்கு கரெக்ட்டா வந்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்லிப்புன்னு வந்து எடுத்துட்டு வந்து காமிச்சாவே, நம்ம ஒரு நோட்ல என்ட்ரி பண்ணிட்டு, நம்ம வந்து ரூ. 2000 டெபாசிட் வாங்குனாங்க. நீங்க செக் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் வந்து அவங்களே குடுத்துருவாங்க. இந்த கர்நாடகா ரூம் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, எல்லா பில்டிங்குமே பார்த்தா நீட்டா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. ரூம்ஸ் வந்து ரொம்ப கிளீனா இருக்குங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 223 ரூம் தான் குடுத்துருந்தாங்க. அது நான் ஏசி ரூமுங்க. நீங்க உள்ள போனோனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப லைட்டு இன்டீரியர்ல ரொம்ப நீட்டா இருக்குங்க. நீங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல நீங்க ஸ்டே பண்ணி எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீட்டாவும், கிளீனா இருக்குங்க. உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா, இந்த பால்கனி இருக்குங்க. அதாவது 2 சேர் குடுத்துர்றாங்க. உங்களுக்கு வந்து கிங் சைஸ் காட் போட்டுருக்காங்க. மினிமம் 4 பேர் தங்கலாங்க. நம்ம இந்த கர்நாடகா ரூம் இந்த ரூம் பார்த்தா மேக்ஸிமம் 4 பேர் தான் அலோவ் பண்ணுவாங்க. நீங்க டிடி தேவசேனா எத்தன வேணா தங்கிக்கலாங்க. ஆனா இந்த கர்நாடகா ரூம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ரூம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 பேர் அலோவ் பண்ணுவாங்க. உங்க லைட் இன்டீரியரா இருக்கட்டும், சின்ன வால்ஸா இருக்கட்டும், உங்களுக்கு ஃபோன் ஃபெசிலிட்டில இருக்குதுங்க. 2வது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீட்டாவும், கிளீனா இருக்குங்க. உங்களுக்கு பால்கனி இருக்குங்க. அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணா பால்கனிலேருந்து வெளிய இருந்து பார்த்தா நல்ல வியூ அது நல்லா சூப்பரா இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கபோர்டுன்னு குடுத்துடுறாங்க. ஒரு கிளாஸ் இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் பார்த்தீங்கன்னா, உள்ள போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா, எல்லா ரூம்லயும் பார்த்தீங்கன்னா வந்து கிளீசர் வச்சிருக்காங்க. வாட்டர் ஹீட்டர் வச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் தாங்க குடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில்வர் பக்கெட் வச்சிருக்காங்க. பிளாஸ்டிக் பொருள் யூஸ் பண்றதுலாம். நீட்டாவும், கிளீனா இருக்குங்க. அப்புறம் வாட்டர் ஹீட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த கர்நாடகா ரூம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் நீட்டா இருக்குங்க. நம்ம வந்து பேசுறதாகட்டும், இந்த ரிசப்ஷன்ல பேசுறதாகட்டும், 2வது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சர்வீஸ்ன்னு கேட்டாலும் வந்து நல்லா இது பண்றாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்ஓ வாட்டர் பார்த்தீங்கன்னா, அங்கங்க வச்சிருக்காங்க. நீங்க என்ட்ரன்ஸ் லிஃப்ட் பக்கத்திலேயே வந்து ஆர்ஓ வாட்டர் வச்சிருக்காங்க. நீங்க ஆன்லைன்ல இந்த ரூம் வந்து எப்படி புக் பண்ண சொல்லுங்க. எனக்கு இந்த சைட்க்கு லிங்க் வந்து குடுத்துருக்கேன். அந்த லிங்க்க கிளிக் பண்ணி உள்ள தான் இப்படி தான் உள்ள போங்க. இதில போய் நம்ம செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க கர்நாடகா பிரைவசி அந்த அளவுக்கு ஒண்ணு ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றோம். அதாவது பார்த்தீங்கன்னா, செக் இன் டைம் 9 மணிங்க. உங்களுக்கு அடுத்த நாள் செக் அவுட் டைம் பார்த்தீங்கன்னா 8 மணிக்குங்க. அது கம்பல்சரி அது வந்து ஃபாலோ பண்றாங்க. நீங்க ஒரு நாள் வந்து ஆன்லைன்ல புக் பண்ணது மினிமம் 2 நாள் வந்து மேக்ஸிமம் இருக்க அலோவ் பண்றாங்க. இந்த ரூம் பொறுத்தவரைக்கும் நீங்க குடுத்த காசுக்கு ஒர்த்தான்னு கேட்டா 100% ஒர்த்துங்க. நீட்டாவும், கிளீனா இருக்குங்க. இப்ப இந்த கிரீன் சிம்பிள் காட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த ரூம் வந்து வேக்கன்ஸா இருக்குங்க. ஒரு முக்கியமான ஃபங்ஷன் ஹால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 2 மாசம் முன்னாலே வந்து ரூம்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே ஃபில் ஆயிருங்க. இந்த கர்நாடகா ரூம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரேட் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும், அந்த நீட்டாவும், கிளீனா இருக்குங்க. அ ரு ஆன்லைன்லே வந்து நம்ம வீட்லேருந்தே ரூம் வந்து புக் பண்ணிக்கலாங்க. 2வது பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுக்கு வந்து ரூம்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு லக்ஸரி ஸ்டைல் இருக்குங்க. எல்லாமே ரூம்ஸா இருக்கட்டும், அந்த ஒரு காம்ப்ளக்ஸா இருக்கட்டும், இந்த கார் பார்க்கிங்கா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு வந்து கர்நாடகா கவர்மெண்ட்டோட ரூம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம கன்வீனியன்ட்டா இருக்கும். நீங்க ஃபேமிலியோட போறீங்கன்னா, கன்ஃபார்மா வந்து ரூம் வந்து நமக்கு வந்து ரொம்ப சௌரியமா இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பதி தேவஸ்தானம் ரூம் தாங்க. நீங்க வந்து ஆன்லைன்லேயும் ரூம் வந்து புக் பண்ணிக்கலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க தர்ஷன் டிக்கெட் இருந்தா மட்டும் தான், நம்ம வந்து ஆன்லைன்ல வந்து நம்ம ரூம் வந்து புக் பண்ண முடியுங்க. நீங்க நேரடியே போனாலும் திருமலையில பார்த்தீங்கன்னா சிஆர் ஆஃபீஸ் இருக்குங்க. அங்க போய் லைன் நின்னு காலையில 5 மணிக்கு வந்து கவுண்டர் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த ஏதோ யாரோ ஒரு பெர்சன் நின்னுட்டு நம்ம ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆதார் கார்டு காமிச்சு ரூ. 50 ரூம் இருக்குங்க, ரூ. 100 ரூம் இருக்குங்க, ரூ. 1000 ரூம் இருக்குங்க. நம்ம ரூம் வந்து எடுத்துக்கலாங்க. இந்த ரூம் நீங்க புக் பண்ண உடனேயே அந்த ஸ்லிப் ஒண்ணு குடுப்பாங்க. அந்த ஸ்லிப்ல பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா டிவில டிஸ்ப்ளே ஆகுங்க. அதாவது கூட்டத்த பொறுத்துங்க. ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா, 2 மணி நேரம் ஆகலாம். ஒரு ஒரு 1/2 மணி நேரம் ஆகலாம். 3 மணி நேரம் ஆகக்கூடிய டைம்களும் இருக்குங்க. அது கூட்டத்த பொறுத்து நமக்கு வந்து ரூம் வந்து எடுத்துக்கலாங்க.
உங்களுக்கு திருமலையில இருக்கிற இந்த வராகாசாமி கெஸ்ட் ஹவுஸ் தான் வந்து நம்ம ரிவ்யூ பார்க்க போறோங்க. அதாவது வராகாசாமி 1 இருக்குங்க. வராகாசாமி 2ம் இருக்குங்க. இந்த பில்டிங்ல பார்த்தா நியூ பில்டிங்க வந்து ரொம்பவும் நீட்டாவும் மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. 2வது பார்த்தா உங்களுக்கு வந்து இதிலேயே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், 3 ஃப்ளோர் இருக்குங்க. இந்த லிஃப்ட் ஃபெசிலிட்டி வந்து குடுத்துருக்காங்க. உங்களுக்கு அங்கங்க அந்த ஆர்ஓ வாட்டரும் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து லிஃப்ட்ல ஆப்பரேட்டரும் அப்படியே இருப்பாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் கண்டிப்பா லிஃப்ட் இருக்குங்க. நீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹால் இருக்குங்க. இதில பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே லெஃப்ட் சைடும் இருக்கு, ரூம்ஸ் இருக்கு. ஒரு ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா குறைஞ்சா 100 ரூம் இருக்குங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டான ரூம் பார்த்தீங்கன்னா, இந்த வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ் தாங்க. நெறைய ரூம்ஸ் இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, காட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிங்கிள் காட் வந்து 2 சிங்கிள் 2 போட்டிருப்பாங்க. இந்த ரூம்ஸ் பொறுத்து எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு பார்த்தா 2 காட் போட்டிருப்பாங்க. அந்த கம்பளி வந்து குடுத்துருக்காங்க. குறைஞ்சது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 குழந்தைங்க வந்து நம்ம பெட்ல படுத்துக்கலாங்க. மேக்ஸிமம் 4 பேர் பெரியவங்க கூட நம்ம ரூம்ல வந்து படுத்துக்கலாங்க. நாங்க லாஸ்ட் டைம் ஒரு 6 பேர் போனோங்க. மித்தவங்கலாம் வந்து கீழ வந்து கம்பளி விரிச்சு படுத்துட்டுங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் தங்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டில எல்லாமே இருக்குங்க. வந்து இந்த ரூம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீட்டாவும், கிளீன் பண்ணிட்டே இருக்கு. யாராவது வெக்கேட் ஆனாவே, அடுத்த நாள் வந்து இந்த ஹவுஸ் கீப்பிங் வந்து நீட்டா கிளீன் பண்ணி, அதுக்கப்புறம் தான் ரூம்ஸே குடுக்குறாங்க. உங்களுக்கு இது திருமலையில இருந்து ரூ. 100 ரூமுங்க. உங்களுக்கு 2 சேர் குடுத்துடுறாங்க. அதே மாரி சின்ன ஒரு டீப்பாய் இருக்குங்க. ஒரு கப்போர்டு, ஷெல்ஃபு எல்லாமே நமக்கு குடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆரோ வாட்டரும் கூட வந்து நம்ம ரூமுக்கு வந்து தனி இந்த லிஃப்ட் பக்கத்தால வந்து அங்கங்க வச்சிருப்பாங்க ஆரோ வாட்டருங்க. தனி கப்போர்டுங்க, ஒரு டேபிள், ஒரு சேரு. திருப்பதி தேவஸ்தானம் பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, நம்ம ரூம்ல எத்தன பேர் வேணாலும் தங்கிக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் உங்களுக்கு இந்த 2க்கு செப்பரேட் இந்த வாஷ் பேஸ் தனியா வச்சிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் டாய்லெட் குடுத்துருக்காங்க. அந்த ஒரு ரொம்பவும் நீட்டா, கிளீனாவே இருக்குங்க. கிளீசர் வச்சிருக்காங்க. வாட்டர் ஹீட்டர் தனியா வச்சிருக்காங்க. அதுவும் இன்னும் நீட்டா இருக்கும். உங்களுக்கு வந்து வாட்டர் ஹீட்டர் எல்லா பாத்ரூம்லயும் வந்து இப்போ திருமலை பொறுத்தவரைக்கும் வாட்டர் ஹீட்டர் வச்சிருக்காங்க. ரூம் வந்து ரொம்ப நீட்டாவும், கிளீனாவே இருக்குதுங்க. திருமலையில நம்ம டிடிடி ரூமு, அதே மாரி பார்த்தீங்கன்னா, கர்நாடகா ரூமுக்குள்ள என்ன வித்தியாசம்னு சொல்லியிருக்குங்க. முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கர்நாடகா ரூம் வந்து நீங்க கேன்சல் பண்ணினா, அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகாதுங்க. ஆனா, திருப்பதி தேவஸ்தானம் ரூம் வந்து நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா, அந்த அமௌண்ட் வந்து நமக்கு வந்து அக்கவுண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருங்க. இதான் முக்கியமான வித்தியாசங்க. இந்த 2 ரூம்ல எந்த ரூம் பெஸ்ட்டுன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நம்ம வசதிய பொறுத்த மாரிங்க. அந்த டிடி ரூம் பார்த்தீங்கன்னா ரூ. 100 இருக்குங்க. ரூ. 100க்கு உண்டான ஃபெசிலிட்டி கொஞ்சம் நீட்டாவும் மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. நல்ல நல்ல ரூம் வந்து ரொம்பவும் நல்லா இருக்குங்க. கர்நாடகாவுன்னு பார்த்தா ரேட் வந்து ரூ. 1600 ஸ்டார்ட்டிங் ஆகுது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குன ஃபீலிங் இருக்குங்க. 2வது பார்த்தீங்கன்னா, இந்த நான் குடுத்த காசுக்கு ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா, இந்த கர்நாடகா பவன் வந்து ரூம் வந்து ஒர்த்து தாங்க. 2வது பார்த்தீங்கன்னா வந்து, அந்த லக்ஸரி ஸ்டைல் இருக்குதுங்க. நீங்க அந்த டிடி ரூம் கிடைக்காதவங்க, நம்ம கர்நாடகா ரூம் வந்து எடுத்துக்கலாங்க. டியர் ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க திருப்பதிக்கு போற மாரி இருந்தா தகவல் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதேமாரி நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, ரூம்ஸ் பத்தி வீடியோ போட்டிருக்குங்க. அதேமாரி கர்நாடகா ரூம் பத்தி வீடியோ போட்டிருக்குங்க. அதாவது எஸ்இசி டோக்கன் பத்தி வீடியோ போட்டிருக்குங்க. உங்களுக்கு வேணுங்க செக் பண்ணி பார்த்துங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது திருப்பதி போறதா வீடியோவும் ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.